கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான எபிசோட் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கு தெரியாமல் நாச்சியார் கல்யாண ஏற்பாடு பண்ணதுனால கார்த்திக் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளையுமே சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அதனால கோவிலில் வச்சு எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. வீட்டில் இருக்கிறது கீதா தீபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தெரியாமல் நான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டேம்மா, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கோவிலில் இருக்கிறது கூட தெரியாமல் நாச்சியார் அவங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கூட்டிக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தீபாவை பற்றியே யோசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பேசுகிறாங்க நாச்சியார்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அந்த கீதாவை பற்றி பேசுகிறாங்க. கீதா வந்துட்டு அவங்களுடைய சிஸ்டர் பற்றி சொல்லி அவங்க சிஸ்டர் நிலைமைக்கு காரணமானவங்கள பற்றியெல்லாம் பேசுகிறாங்க கார்த்திக். அதுக்கப்புறம் கீதா இப்படி வந்து தலைமறைவாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம், அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை, தொங்கான்ற ஒரு ரவுடியால் தான் அவங்களுக்கு பிரச்சனை, ஸோ அவங்க எதுக்காக இவங்கள துரத்திட்டு கொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இனிமே இந்த வீட்டில் நீயும் எங்கள் பொண்ணுதாம்மா, நீ கவலைப்படாமல் இரு, அந்த தொங்கா ரவுடி எப்படி வந்து உன்னை கொல்லறான் அப்படின்றத நான் பார்க்குறேன், அவன்கிட்ட இருந்து இந்த குடும்பத்தை தாண்டி அவன் எப்படி ஒன்று தொடுறான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் பார்த்தீங்கன்னா கீதாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவை சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி நாச்சியார் ரொம்ப தைரியமாக இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நாச்சியார் எப்படி தைரியமாக இருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.